வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று பார்ப்போம். இது ஐசிடி யூனிட்டுக்கான கேள்வி. ஐசிடியில் ப்ரோக்ராமிங் என்ற யூனிட்டுக்கான கேள்வி. இங்கே என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஃப்ளோ சார்ட்டை தந்திருக்கணும். இந்த ஃப்ளோ சார்ட்டை ரன் பண்ணினா அல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமை போட்டால் வரக்கூடிய அவுட்புட் என்னவாக இருக்கும் என்றதுதான் அவர்களுடைய கேள்வி. அப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நாங்கள் பார்த்தோம்னா, ஃப்ளோ சார்ட்டில் இருக்க சிம்பிள் எங்களுக்கு தெரியும். இது தொடக்கம், இது முடிவு, ஸ்டார்ட்டுக்கான பொழுது. இது ரெண்டு ப்ரோசஸ் இருக்கின்றது. ஒரு இன்புட் இல்லாட்டி அவுட்புட்டுக்கான சிம்பிள் இருக்குன்னு உள்ளே பார்த்தோம்னா டிஸ்பிளே அண்ட் இருக்கிறபடியா இந்த இடத்துல இது அவுட்புட்டாக இருக்கு. இது ஒரு அவுட்புட். இங்கே வந்து டிசிஷன் சிம்பிள் இருக்கு. எங்களுக்கு தெரியும் ஃப்ளோ சார்ட்டில் டிசிஷன் சிம்பிள் ரெண்டு இடத்தில் பாவிப்போம். ஒன்று செலெக்ஷன், அதாவது இதை செய்வதா அதை செய்வதா என்று தீர்மானிப்பதற்காக மட்டும் இருக்கும். அடுத்தது ரெப்படிஷன், திருப்பி திருப்பி செய்வதற்காகவும் அந்த இடத்துல நாங்கள் ஃப்ளோ சார்ட்டில் இதே சிம்பிளை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இது ரெப்படிஷனாவா செலெக்ஷனாக இருக்கான்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்தால் திருப்பி இங்கே வந்து திருப்பி இதை வந்து திருப்பி இங்கே பார்த்து திருப்பி கண்டிஷன் வருது, திருப்பி கண்டிஷன் நோன்னு சொன்னால் திருப்பி வரும். அப்போ இதில் திருப்பி திருப்பி செய்கிறது. ஆகவே இங்கே இந்த சிம்பிள் ரெப்படிஷனுக்காக யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமை மேலே இருந்தே பார்த்து கொண்டு வருவோம். அப்போ இந்த முதலாவது ஸ்டார்ட் ரைட், இங்கே வந்து ஒரு ப்ரோசஸ் செய்து கம்ப்யூட்டர் என்ன செய்யுது, எக்ஸ் ஈக்குவல் 1. அப்போ இங்கே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கிறது. அப்போ 1 என்ற வேல்யூவை எக்ஸில் சேவ் ஆகி இருக்கும். அப்போ எக்ஸிட வேல்யூ இப்போ 1 இருக்கும். உள்ளே வர்றது இப்போ ரெப்படிஷன் இங்கே தொடங்குறது. அதே நேரத்தில் இங்கே டிஸ்பிளே எக்ஸ் என்று சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸிட வேல்யூவை வெளிக்காட்ட சொல்கிறோம், அதாவது அவுட்புட்டில் போட சொல்கிறோம். அப்போ எக்ஸிட வேல்யூ 1, அப்போ 1 என்று பிரிண்ட் பண்ணும். அடுத்ததாக இங்கே வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு காரியம் நடக்குது, அதாவது ரெண்டு செயல்கள் நடக்க போகின்றது. ஒன்று அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் இருக்கு. முதலாவது இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷனை செய்யும் பொழுது எக்ஸினுடைய தற்போதைய வேல்யூ வந்து 1 + 1 2. அப்போ இந்த 2வை வந்து இந்த அசைன்மெண்ட் பண்ணும், அதாவது எக்ஸ் வந்து 2ஆக மாறும். அப்போ எக்ஸ் இப்பொழுது எக்ஸிட வேல்யூ 2, எக்ஸ் 2 ஆகிவிடும். இது கம்ப்யூட்டர் அப்போ எக்ஸிட வேல்யூ 2 என்று வைத்துக்கொள்ளும். வந்த அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பார்த்தா அங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். எக்ஸ் வந்து 2, அப்போ 2 கிரேட்டர் தேன் 5. அப்போ 2 கிரேட்டர் தேன் 5 சொன்னால் அது நோ, அப்போ அது ஃபால்ஸாக இருக்கு, நோ. அப்போ இங்கே வரும். வந்து திருப்பி இங்கே வந்து பார்க்க எங்களுக்கு என்ன வரும்னா டிஸ்பிளே எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ 2. அப்போ இப்போ 2 வந்து டிஸ்பிளே காட்ட சொல்கிறோம். அப்போ 2 என்று காட்டும். திருப்பி இங்கே வரும். வந்த பிறகு 2 + 1 3 வந்து எக்ஸில் செய்வோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ 3 கிரேட்டர் தேன் 5 என்று பார்த்தோம்னா 3 greater than 5 என்று பார்த்தா இப்பொழுது நோ, 3 greater than 5 இல்லை. அப்போ நோ இங்கே வரும். வந்து பார்த்தா திருப்பி டிஸ்பிளே எக்ஸ். அப்போ என்ன செய்யணும்டா 3 பிரிண்ட் பண்ணும். 3 பிரிண்ட் பண்ணோன்னே இங்கே வரும் 3 + 1 4. 4 வந்து இங்கே எக்ஸுக்கு சேவ், எக்ஸோட வேல்யூ 4 greater than 5. இப்பொழுதும் நோ, 4 greater than 5 இல்லை. திருப்பி வரும் டிஸ்பிளே எக்ஸ் என்றா எக்ஸ் வந்து 4 என்று பிரிண்ட் பண்ணும். திருப்பி இங்கே வரும் 4 + 1 5. 5 வந்து 5 greater than 5. 5 greater than 5 இல்லை, 5 equal than 5 ஒழிய greater than கிடையாது. இப்பொழுது நோவா தான் வரும். நோவா இருந்தால் இங்கே வந்து டிஸ்பிளே எக்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு 5 என்று பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணின பிறகு இங்கே வரை பிறகு 5 + 1 6. இப்பொழுது எக்ஸ் வேல்யூ 6 ஆகி இருக்கும். 6 இருந்தால் 6 greater than 5. 6 greater than 5 என்றது ஜெஸ் greater than 5 எண்ட். அப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். அப்போ எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் இந்த ஃப்ளோ சார்ட்டை ரன் பண்ணினா இதுதான் எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர். 1 2 3 4 5 என்று சொல்லி அவுட்புட் வரும். அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண வரக்கூடிய ஆன்சர் இதுதான். சரி, அப்போ இதை நாங்கள் இது ப்ரோக்ராமுக்கு போட்டு உண்மைக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுக்கு முந்தி இதை நாங்கள் ஈஸிக்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாங்கள் இதை எப்பயுமே நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு மாற்ற முந்தி நாங்கள் ஃப்ளோ சார்ட்லேருந்து நேரடியாக மாற்றுறதை விட அதை ஒரு சூடோ கோட்டில் போட்டுட்டு அதை மாற்றுறது ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நேரடியாக எழுதுகிறோம். ஸ்டார்ட், இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ரெப்படிஷனுக்கு வெளியே இருக்கின்றது, ரெப்படிஷன் இன்னும் தொடங்கவில்லை. அப்போ என்ன செய்யறோம்னா எக்ஸ் ஈக்குவல் 1 என்று வரும். எக்ஸ் ஈக்குவல் 1. இப்போ இந்த டிஸ்பிளேன்றது ரெப்படிஷனுக்கு உள்ளே பாருங்க, ரெப்படிஷனுக்கு உள்ளே இருக்கின்றது. அப்போ ரெப்படிஷனை தொடக்க வேண்டும். பாருங்க, இந்த ரெப்படிஷன் பலவிதமான ரெப்படிஷன் பலவிதமான லாங்குவேஜஸ்லே
இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ரெப்படிஷனுக்கான கண்டிஷன் கீழே செக் பண்ணப்படுகின்றது. நான் அதுக்கு ரெண்டு டூ வைல் என்ற லூப் வைக்க, அதாவது வைல்னு சொன்னால் முதலே நாங்கள் கண்டிஷன் செக் பண்ணி உள்ளே வருவோம். இது வந்து முதல் உள்ளே வந்து போட்டு கீழே தான் செக் பண்ணுறோம். அப்போ அதுக்கு நாங்கள் டூ வைல் என்ற ரெப்படிஷனை போடலாம். அல்லாட்டி ரிப்பீட் ஆண்டில்ன்றதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ ரிப்பீட் என்றால் இந்த இடத்துல இருந்து தொடங்க போகுது. ரெப்படிஷன் ஸ்டார்ட் இதுல இருந்து சொன்னால் இது ரெப்படிஷன் ஸ்டார்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். அதில் வந்து என்ன செய்யணும்னா பிரிண்ட். அப்போ டிஸ்பிளே என்றால் பிரிண்ட் எக்ஸ் அந்த வேல்யூ இது ரெப்படிஷனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எக்ஸ் என்றது வருது. அதுக்கப்புறம் அடுத்தது ரெப்படிஷனுக்குள்ளே வர்ற அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒன் அது செய்கிறோம். இனி வந்து ரெப்படிஷன் முடிவு வருது. அப்போ ரிப்பீட் அண்டில்ன்றது என்ன வரும்னா ரிப்பீட் எப்போ மட்டும் சொன்னா அன்டில் என்று வரும். அன்டில் அந்த கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தேன் 5 என்ற மாதிரி சூடோ கோட் போடலாம். போட்டுட்டால் அதுடன் ரெப்படிஷன் முடிகின்றது. அடுத்தது வந்து எண்ட். அப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான சூடோ கோட்ல வரலாம். அல்லது இதுக்கு நாங்கள் இன்னொரு விதமாக நாங்கள் வேணுமென்றால் எழுதி கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட் இருக்கிற இடத்துல நாங்கள் வேணுமென்றால் அந்த சூடோ கோட் எழுதும் பொழுது டூ என்று போடலாம். இந்த அன்டில் இருக்கிற இடத்துல நாங்கள் வேணுமென்று சொன்னால் வைல் என்று போடலாம். வைல் நாங்கள் அதை வைல் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ் கிரேட்டர் தேன் 5 என்று போடலாம். அப்போ இந்த எங்களுக்கு இந்த 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 இடம் தேவைப்படாது. இந்த ரிப்பீட் என்றதுக்கு பதிலாக டூ போடலாம். இந்த அன்டில் எக்ஸ் என்றதுக்கு வைல் போடலாம். அப்போ எங்களுக்கு அதை யூஸ் பண்ணீங்க என்று சொன்னால் ஸ்டார்ட் எக்ஸ் ஈக்குவல் ஒன் டூ என்றிட்டு இதுதான் ரெப்படிஷன் ஸ்டார்ட் பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒன் என்ற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரெப்படிஷனுக்கு உள்ளே இருக்கு. திருப்பி செய்ய வேண்டியது இதுதான். எப்பொழுது மட்டும் இந்த எக்ஸ் வந்து இதாக இருக்கும். இந்த எக்ஸ் ஈக்குவல் ஒன் என்றது மேலே இருக்கின்றது. இதை நாங்கள் Pascal ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு இதை போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி இது வேலை செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் அதுக்கான Pascal ப்ரோக்ராம் போய் அதுக்கான சின்டெக்ஸ் இருக்குது. நார்மலாக Pascal ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ப்ரோக்ராம் டெஸ்ட் என்று கொடுப்போம். இப்போ நாங்கள் இதில் பாவிக்கக்கூடிய வேரியபிள் என்ன அதை நாங்கள் டிஃபைன் பண்ணணும். வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான் எங்களுக்கு இருக்கிறது எக்ஸ். அது வந்து இந்த ஒன் அண்ட் சேவ் அதாவது இன்டிஜருக்கான வேரியபிள். அப்போ வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். வேரியபிள் பேர் எக்ஸ் அதில் டைப் வந்து இன்டீஜர். அப்போ எக்ஸோட வேரியபிள் டைப் வந்து இன்டீஜர். என்ன டைப் என்று சொல்ல வேண்டும் இன்டீஜர். இனி வேற வேரியபிள் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களோட மெயின் ப்ரோக்ராமுக்கு வர போகிறோம். ஸ்டார்ட் எண்ட் அந்த மெயின் ப்ரோக்ராம். அப்போ மெயின் ப்ரோக்ராம் தொடக்கம் என்றதுக்கான பிகின். மெயின் ப்ரோக்ராம் தொடக்கம் என்றால் பிகின் ரைட். எண்ட் மெயின் ப்ரோக்ராம் முடிவண்டா எண்ட் ஃபுல் ஸ்டாப். அப்போ இதுதான் எங்களோட ஸ்டார்ட் எண்ட் என்ற மாதிரி வரும். தான் இந்த ப்ரோக்ராம் தொடங்குறது. இங்கே எண்ட் இருக்கின்றது. இப்போ ப்ரோக்ராம் தொடங்கினோடனே நாங்கள் என்ன செய்யறோம்னா முதலாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் ஒன். அப்போ அந்த எக்ஸ் என்ற வேறு ஃபஸ்ட்டில் நாங்கள் அசைன்மெண்ட் பண்ணோம் கோலன் ஈக்குவல் போட வேண்டும். கோலன் ஈக்குவல் ஒன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன் என்று போட இந்த Pascal அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கோலன் ஈக்குவல் என்ன இது இங்கே வந்து அசைன்மெண்ட் அதாவது எக்ஸுக்கு ஒன் என்றது சேவ் பண்ண சொல்லுது. அப்போ Pascal-இன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் ஒன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன் என்று வந்து விட்டது. இப்பொழுது ரெப்படிஷன் தொடங்க வேண்டும். ரிப்பீட். அப்போ நான் ரிப்பீட் அன்டில் என்று போடுகிறேன். ரிப்பீட் அன்டில் என்று வரும். அப்போ இந்த இது கூட ரெப்படிஷன் ஸ்டேட்மெண்ட் வரணும். Pascal-இல் பிரிண்ட் பண்ணுவது கீழே பிரிண்ட் பண்ண வேண்டும் என்றால் ரைட் எல்என் என்று வரும். எதை பிரிண்ட் பண்ண எக்ஸ் என்றதை பிரிண்ட் பண்ணுகிறோம். இனி ஒரு வேல்யூ கூட ஒன்று அதுவும் அசைன்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் கோலன் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒன் என்று வரும். எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒன். இனி இதுடன் ரெப்படிஷனுக்குள்ள அவ்வளவுதான். நாங்கள் வந்து இந்த அவுட்புட்டை பார்ப்பதற்காக ரீட் இது எங்களோட கோடுக்கு தேவையில்லை. நாங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் நிப்பாட்டி பார்க்கறதுக்காக ரீட் எல்என்னு வச்சுருக்கோம். அப்போ இதுதான் இதே சூடோ கோட். அப்போ நாங்கள் இது ஃப்ளோ சார்ட்டில் இருந்ததை நாங்கள் இங்கே சூடோ கோட்டில் ஃப்ளோ சார்ட்டில் இருந்ததை நாங்கள் சூடோ கோட்டுக்கு மாற்றினோம். சூடோ கோட்டில் இருந்ததை நாங்கள் இப்பொழுது இதே ஸ்டேட்மெண்ட்டை Pascal ப்ரோக்ராமிங்கில் மாற்றிட்டோம். அப்போ Pascal வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதில் சிண்டெக்ஸ் எழுதிடணும். பிரிண்ட்டுக்கு Pascal ஸ்டேட்மெண்ட் ரைட் எல்என் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கோலன் ஈக்குவல் இது அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ப்ளஸ் இங்கே வந்து நாங்கள் என்ன சார் திருப்ப ரெப்படிஷன் நான் இந்த ரெப்படிஷனை கீழே செக் பண்ணுறபடியால் அன்டில் நான் அன்டிலுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமோ அதுக்கு கண்டிஷன் போட வேண்டும். கண்டிஷன் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 5 அன்டில் எக்ஸ் அந்த ரிப்பீட் பண்ணணும் எக்ஸ் கிரேட்டர் தேன் 5. இதுதான் இதுக்கான நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருகிறது. ரைட் எல்என் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது சின்டெக்ஸ் எரர். and ரைட் எல்என் ரைட் எல்என் எக்ஸ் ரைட். இப்போ நாங்கள் ரன் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு வர்ற ஆன்சர் பாருங்க 1 2 3 4 5 அதுதான் இங்கே இதுதான் எங்களுக்கான ஆன்சர். எக்ஸ் ஒன்
1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படி 5 மட்டும் பார்க்கும், 5 மட்டும் பிரிண்ட் பண்ணுகிறது. நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.